அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, அனைவரும் சகோதரத்தோடு வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஆட்சி தந்தது அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற அளவுக்கு பார்க்கிறோம். சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. சிந்திக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள். அண்ணா திமுக ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் வேண்டுகோளை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் இன்று வரை அண்ணா திமுக ஆட்சி வரை விலையில்லாம கொடுத்தோம். அதே 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்குவதை நிறுத்தியது. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று 2019ஆம் ஆண்டு 6 கோடி ரூபாய் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். பிறகு 2021 இந்த நிதி போதாது, கூடுதல் நிதி தேவைப்படும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக அரசாங்கம் 6 கோடியிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 12 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கினோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் செல்ல வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி ஒதுக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கிய திட்டத்தை கொண்டு வந்த அண்ணா திமுக அரசாங்கம். உலமாக்கல் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை 2004 2600 உயர்த்தினோம். அதோட ஓய்வூதியம் 750 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதியுதவி வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அண்ணா திமுக அரசாங்கம்.